அனைத்து வராகி பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா வராகி பக்தர்கள் கேட்டிருந்தாங்க. பழைய வீடியோலலாம் பார்த்தா பெரிய வராகி அம்மாவை பார்த்தோம், அவங்களுக்கு போய் பார்க்க முடியல, கணவன்மணியோடு இருக்கிற வராகி அம்மாவை தான் பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த அம்மா தான் அவங்க பாதாள பைரவி வராகி அம்மா. இவங்களுக்கு 2 வருஷ காலமாக கட்டுமான பணி நடந்து இப்போதான் நிறைவேற முடிஞ்சு இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதிலிருந்து நேற்றிலிருந்து, அதாவது 19ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மண்டல பூஜை நடந்துருக்கு. இதில் என்ன விசேஷம்னா, இந்த அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு முதல் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த அம்மாவை வழிபாடு செய்ய ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 17-18 வருஷங்கள் ஆகுது. ஆனாலும் கும்பாபிஷேகம்ன்றது நடந்தலை. இப்போதான் அந்த அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு முறைப்படி வரக்கூடிய முதல் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் இதில் பாக்கியம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கும் திருமண தடை இருக்கிறவங்களும் அன்னைக்கு வராகி அம்மாவை வழிபாடு செய்து மனசார வேண்டிட்டு வராகி அம்மாவுக்கு மஞ்சள் மாலை சாத்தினீங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம கோயிலுக்கு வந்து அந்த விலைக்கேற்றி மஞ்சள் மாலை சாத்துங்க. நிச்சயமாக வராகி அம்மாவுடைய மங்கள வராகி அம்மாவுடைய அருளால் உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணமாகும், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அப்படி வெளியில் இருக்கிறவங்க எங்களால் இங்கே வர முடியாது அப்படின்னா, அம்மாவை அந்த நாளில் நான் வீடியோவாக பதிவிடுவோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அன்னைக்கு கூட இந்த வீடியோவில் அம்மாவை ஒரு ஃபோட்டோவாகவோ இல்லை இந்த வீடியோவிலையோ அம்மாவை பார்த்து மனசார உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அம்மாவை மனசார வேண்டி உங்களுடைய வேண்டுதலை அம்மாட்ட வைங்க. கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி கொடுப்பா. ஏன்னா அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு முதல் பஞ்சமி, அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த அம்மா முழுமையாக ரொம்ப இப்போதான் அந்த அம்மா ஒரு ஆனந்தமாக இருக்கிறா. அதில் வரக்கூடிய முதல் பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமான பஞ்சமி, ரொம்ப சிறப்பாக செய்கிற அந்த பஞ்சமியை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வராகி பக்தர்களும் வராகி பிள்ளைகளும் வராகி அன்னைக்கு ஏதேதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு இமைப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வராகி பிள்ளைகளுக்கும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அப்படி வராகி அன்னைக்கு இந்த பஞ்சமி பூஜையில மாலைக்கு புடவைக்கு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அளிக்கக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கலாம். அப்படி உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த காணொலியில் என்னுடைய ஃபோன் நம்பரை பதிவிடுறேன். அதற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னென்ன செய்யலாம், நீங்கள் புடவையாக வாங்கி அனுப்பலாமா, நிறைய பேர் கேட்குறீங்க, அம்மாவுக்கு நாங்கள் புடவை வாங்கி கொரியரில் அனுப்பலாமா, எத்தனை கஜனில் புடவை இருக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய பதிலுக்கு நான் கரெக்டான விளக்கத்தை கொடுக்குறேன். நீங்கள் என்ன அம்மாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக அம்மாவுக்கு செய்யுங்க. அதே போல் இந்த தேய்பிறை பஞ்சமியில் வராகி அம்மாவுடைய அருளை பெற்று உண்மத்த பைரவரின் அருளையும் பெற்று என்றும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வெற்றி வராகி, என்றும் வராகி அடியனாக.